உங்க வீட்ல கொத்தமல்லியும், கருவேப்பிலையும் எந்த டிஷ்ல போட்டாலும் ஒதுக்கி வச்சுறவங்க இருக்காங்களா? அப்ப இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாத்தையுமே சாப்ட்டுருவாங்க. இது செய்றதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லா வாஷ் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு, இது கூட 1 இன்ச் அளவு உள்ள இஞ்சி, கை ஃபுல்லா பூண்டு பற்கள் சேர்த்துட்டு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு, தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மையா அரைச்சு கொண்டு வந்துரலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது தோசை ஊற்றுற மாவில் நல்லா மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 தோசை அளவு வரும். இந்த அளவு நம்ம அரைச்ச விழுதுக்கு 3 தோசை கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கல் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு மாவு எடுத்து ஒன்று சாஃப்டான தோசையோ இல்லை நல்லா முருகலான தோசையோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நெய் விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ விட்டு நல்லா வந்து முருகலாக ஆனதுக்கப்புறமா இந்த தோசையை திருப்பி போட வேண்டாம். அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக. ரொம்ப வாசனையாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.